ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லீவு கிடச்சா பயணம் செய்யணும். பயணம் செய்தால் தான் அதில் ஒரு திருப்தி. ரைட், இன்றைக்கு அப்போ நாங்கள் கார்னருக்கு போயிருக்கா சுற்றிட்டு வருவோம்ட்டு வலிக்கிட்டாச்சு. கார்னருக்கு எல்லாருக்கும் கஜினா பீச் தான் தெரியும், ஆனால் இது ஒரு வித்தியாசமான பீச். பேப்பர் சாமி என்று ஒருத்தர் இருந்தவர், அங்கே அவற்றை சமாதி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சமாதிக்கு ஒரு ஆள் போகணுமென்றவர். அப்போ அவரையும் கூட்டிக் கொண்டு போன இடத்துல தான் இந்த பீச் எங்கண்ட கண்ணுக்கு தென்பட்டது. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசமானது இடத்துக்குள்ளாக நாங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனால் கஜினா பீச்சில்னா நிறைய பேர் குளிச்சு கொண்டிருப்பாங்க. அப்போ இங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த பீச் வந்து நல்ல அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வெளியில் கொஞ்சம் தெரிந்தானே இலங்கை ரெண்டா கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, பொலித்தீனுகள் பேக்கள் இருந்தால் தான் அது இலங்கை பீச் இல்லைன்னா அது இலங்கை பீச்சில் தான். அப்போ சரி என்று சொல்லி அந்த பீச்சில் வடியாறு குளியலை போட்டுட்டு அப்படியே என்ன செய்தோம், அந்த பீச்சில் குளித்து கொஞ்சம் நேரம் நின்று அந்த இடத்த ரசித்து போட்டு அப்படியே திருப்பி லைட் ஹவுஸ் கார்னரில் காணப்படுற அந்த லைட் ஹவுஸுக்கும் போய் அதுலேயும் ஒரு வீடியோ எடுத்து அதுலேயும் கொஞ்சம் நேரம் நின்று அவரோட கொஞ்சம் கதைச்சி போட்டு அப்படியே திருப்பி அதில் ஏதோ அகழ்வாலயம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ அது பார்த்தோம். லைட் ஹவுஸ் இது மட்டும் பார்த்து கொண்டிருப்பாங்க. நீ பிடிச்சி இடிஞ்சா பிறகு தான் அதை பாதுகாக்கிறோம்ட்டு திருப்பி கம்பியில் வச்சு காட்டுவாங்க. இப்போவே ஏதாவது செய்தால் இதை பாதுகாக்கலாம். லைட் ஹவுஸையும் பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு நாங்கள் போக வலிக்கிட்டோம். அடுத்த இடம் எங்கேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் கட்டாயம் கார்னருக்கு போனால் இந்த இடத்துக்கு போகணும். அதான் நேபி பீச்சுன்னு சொல்லுவோம். மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் அந்த இடம் இருந்தது. அந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே ஒரு ரம்மியமான சூழல். உங்களுடைய ஃபேமிலியோடு போய் இங்கே வடிவாக ஸ்பெண்ட் பண்ணி வடிவான நல்ல சாப்பாடுகள் தருவினோம், வடிவாக சாப்பிடலாம். நல்ல அழகாக வச்சுருக்கிறார்கள். ஏனோ தெரியல, இந்த இராணுவம் நேவி எல்லாம் ஒரு வித்தியாசமான அழகுபடுத்தலில் இருப்பினும், ஆனால் எங்களுடைய தமிழ் சமூகங்களில் இருக்கிற இந்த பீச்சோ ஹோட்டலோ வந்து இந்த இவ்வளவுத்துக்கு நாங்கள் நேர்த்தியாக காண்றது அரிது உண்மையிலேயே. இவர்களுடைய ஒரு பொலித்தீன் காணையில் ஒரு டஸ்ஸு என்னென்னு சொல்ல ஒரு குப்பை காணையில் இவ்வளோ நேர்த்தியாக இவ்வளோ காலத்தில் இப்படி ஒரு பீச்சை நாங்கள் போய் பார்க்கலன்ட்டு அன்று தான் நான் யோசித்தேன். பரவாயில்ல, எப்பயோ நாங்கள் பார்க்கணும்ட்டு இருந்தால் அந்த இடத்துக்கு நாங்கள் கட்டாயம் ஏதோ ஒரு வழியில் போய் பார்த்துட்டு தான் வருவோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆகவே எப்போ நடக்குதோ அது நடந்தே ஆகும். அப்படி தான் இருந்த விஷயம். எங்கே நாங்கள் இதை பார்க்கலையென்று சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட இன்றைக்காவது போய் பார்த்தோமேன்னு சந்தோஷப்படும். ஓகே, இவரோட தான் இந்த மஞ்சள் டிஷர்ட்டோட நிற்கிறார் பாருங்க, ஆஸ்திரேலியா வந்தவர். அப்போ அவரோட தான் போனாங்க. அப்போ அவர் ஒரு சோடா வேண்டி தரப்போ அதுலேயும் ஒரு சோடாவை கொண்டு குடிச்சிட்டு அவசரமாக நாங்களும் அப்போ என்ன செய்கிறோம் படிக்கிறோம்ன்ற ஒரு சூழ்நிலையில் அப்போ ஒரு சோடாவை குடிச்சிட்டு அந்த இடத்தையும் வடிவாக சுற்றி திருப்பி பார்த்துட்டு முன்னுக்கெல்லாம் வழிய கல்லெல்லாம் வச்சு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. நீங்களும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த இடத்துக்கு கட்டாயம் போங்க. முக்கியமாக இந்த நேவி பீச்சுக்கு ஒருக்கா போய் பாருங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணினோம், அப்படி அதை வச்சிருக்கணும். ரெண்டொருக்கா போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் அல்ல உணர்வு உங்களுக்கு தெரியும். ரசிக்கணும் போனால். ரைட், அப்படியே பார்த்தாச்சு. திருப்பி என்ன வீட்டை விளக்கிட்டு போவோம்னு கிளம்பியாச்சு. சரி, வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.